நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருப்சன் பேசுறேன். இப்போ தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க. அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற எல்லா அப்டேட்ஸும் வந்து உங்களுக்கு டைம் பீயிங்க்கு கிடைக்கும். அண்ட் தென் லாங் வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா, வீக்லி அனலைசிஸ் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் வீடியோ இருக்கும். ஷார்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, அன்னன்னைக்கு மார்க்கெட் என்ன ப்ரொஜெக்ஷன்ல இருக்கு, ஃபர்தரா ஒரு பை கால் குடுக்குறோம், செல் கால் குடுக்குறோம் என்ன அப்படின்னா, அதோட அப்டேட் இதில வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஃபர்தரா அந்த ட்ரேட எங்கே க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட கம்யூனிட்டி குரூப்ல அப்டேட் பண்ணுவேன். அதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழயுமே வந்து நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும். அண்ட் தென் என்ன பெர்சனலா கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஐடி, அண்ட் தென் டைரக்ட்டா ஃபோன் கால் பண்ணுறதுக்கும் சரி, எல்லா சப்போர்ட்டுக்கும் சரி, நான் வந்து நம்பர் குடுத்துருக்கேன். சரிங்களா? அண்ட் தென் லைவ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸா ஒரு ஷார்ட்ஸ் மேக் பண்ணுவோம். அந்த டைம்ல நம்ம ஓவராலா லைவ் வந்துமே நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். ஸோ ஓவராலா வந்து எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சீங்கன்னா, திரும்பவும் சொல்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்க வந்து ட்ரேடிங்ல பேசிவா ஏர்ன் பண்ணணும். ஃபாரெக்ஸ்ல ஒரு நல்ல மென்டர்ஷிப் வேணும். எங்களோட கைடன்ஸ் வேணும்னு நினச்சீங்கன்னா, நம்மளோட தமிழ் ட்ரேடிங் எஜுகேஷனோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து லைவ் ட்ரேடிங் அண்ட் தென் கிவ் அவே இருக்கும். அண்ட் தென் அக்யூரேட் பேசிஸ்ல பார்க்கும்போது ஒரு 7 டூ 10 கால்ஸ் இருக்கும். அண்ட் தென் மந்த்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 500 பிப்ஸ் வந்து டார்கெட் பண்றோம். பட் 1000க்கு மேலேயே நம்ம வந்து ப்ராஃபிட் குடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதனால இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ற ஒரு வீடியோஸும் சரி, ஒரு சிக்னல்ஸும் சரி, அப்பார்ட் ஃப்ரம் பெர்சனல் சேனல்ல வந்து இது வந்து முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டுமே, நாட் ரெக்கமெண்டட் டூ எவரிஒன் டூ ட்ரேட். சரிங்களா? நீங்க ட்ரேட் பண்றதா இருந்தா நம்மளோட விஐபி சேனல் அப்டேட் பண்ணிட்டு நம்மளோட கன்சென்ட் வாங்கிட்டு நீங்க வந்து ஃபர்தரா ட்ரேட் பண்ணுங்க. ரைட்டா? ரைட். ஸோ இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற புரோக்கரேஜ்ல ஜாயின் பண்ணா போதும். அந்த நெறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரேடிங் சார்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ என்ன ரீசனால மார்க்கெட் வந்து பை ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்க நம்மள வந்து ட்ரேடிங் வியூல நம்மள ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த சார்ட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ கிளியரா சொல்றேன். நான் இதுக்கு வந்து ஒரு வீடியோவும் மேக் பண்ணியிருந்தேன். கிளியரா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்மா இருக்கு. ஸோ ஃபர்தரா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் முதல் டார்கெட் பிரைஸா 4474 லேட்டரா வந்து 4450 4500 ஜோன் அப்படிங்கிறதுக்கு போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நான் இத ப்ரே பண்றேன். இப்போ இந்த ப்ரொஜெக்ஷன் பார்த்ததுமே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? நான் வந்து மேல போகும்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் அதுதான் கிடையாது. ஸோ இந்த இடத்துல இன் டெப்த்தா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட முதல் டார்கெட் பிரைஸா நமக்கு வித்தின் ஒரு 20 டூ 25 மினிட்ஸ்லயே புக் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபர்தரா செல் என்ட்ரி கொடுத்தோம். அது வந்து விஐபில கொடுத்துருப்போம். ஸோ அந்த அப்டேட் உங்களுக்கு கிடைக்காதனால, ஸோ நம்ம குடுக்குற செட்டப் தப்பு போல, நம்ம எடுத்துக்கிற ப்ரொஜெக்ஷன் தப்பு போல அப்படின்னு நினைச்சுப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்றேன். நீங்க நம்மளோட டெலகிராம் சேனல்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனல் ரெகுலரா பார்த்தீங்கன்னா மட்டுமே வந்து ஃபர்தரா அப்டேட்ஸ் கிடைக்கும். சரி ரைட். வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவாகும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனா இந்த வீடியோல பார்த்துடலாம். எந்த டவுட், எந்த கமெண்ட், எந்த கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப்ல அவைலபிளா இருக்கும். டெலகிராம் அண்ட் தென் டைரக்ட்டா கூட நம்ம வந்து விசிட் பண்ணிக்கலாம். சரி ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல XAU USD கோல்டு அதாவது தங்கத்தோட மதிப்பு அடுத்த வாரத்துல எந்த இடத்துக்கு போகும்? எந்த இடத்துக்கு கீழ வரும்? எங்க நம்ம பை எடுக்கலாம், செல் எடுக்கலாம் அப்படிங்கிறத டெக்னிக்கலாவும் சரி, ஃபண்டமெண்டலாவும் சரி எனக்கு தெரிஞ்ச மாரி சொல்லப் போறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரைட். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு நம்மளோட ப்ரொஜெக்ஷன் வந்து தெளிவா குடுத்துடுறேன். வீடியோ கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். ஸோ வீக்லி அனலைசிஸ் அப்படின்னா, நம்ம வந்து பொதுவா முன்னாடி வந்து ஒரு டே டைம் ஃப்ரேம்ல வந்து அனலைசிஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் மார்க்கெட் வந்து வாலடைலா இருக்கு அப்படிங்கிறதுனால, நம்ம அத பேஸ் பண்ணி நம்மளோட டைம் ஃப்ரேமையும் குறைச்சிருக்கோம். ஸோ இனிஷியலா வந்து நம்ம டே டைம்ல நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம். 1 ஹவர்ல ட்ரேட் எடுப்போம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 4 ஹவர்ல அனலைசிஸ் பண்றோம். 1 ஹவர், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ்ல கூட நம்ம வந்து ட்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ டைம் ஃப்ரேமுக்கு ஏத்த மாரி நம்மளோட டார்கெட் பிரைஸும் இன்கிரீஸ் ஆகும். ஸ்டாப் லாஸ் பிரைஸும் இன்கிரீஸ் ஆகும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, டைம் ஃப்ரேம் இன்கிரீஸ் பண்ண அக்யூரசி லெவல் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதையும் ஒன் சைட் நோட் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ மார்க்கெட்டோட ரீகேப் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வீக்ல இருந்து மார்க்கெட் கிளியரா ஒரு 4458 அப்படிங்கிற ஜோன்ல இருந்துச்சு. லாஸ்ட் வீக் ஃபுல்லுமே வந்து மார்க்கெட் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பையிங்.
கிளியராக பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ஆயிருந்துச்சு மார்க்கெட். அண்ட் தென் டே டைம் ஃப்ரேமில் ஒரு புல்லிஷில் ஆரம்பித்து ஒரு திங்கள் செவ்வாய் புதன் ஒரு சைட்வேஸ் போய் அகைன் வந்து ஒரு ஹையர் ஹை மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இது நம்மளோட டே டைம் ஃப்ரேமில். ஸோ அதே நம்மளோட வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் போன வாரம் ஒரு நல்ல ஒரு செல்லிங் ஆச்சு. ஸோ அந்த சிஎம்இ குரூப் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தான்னு சொன்னோன்னா, ஸோ அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஆயிருந்துச்சு. மேபி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணதும் சரி, மார்க்கெட் அகைன் வந்து ஒரு டேக் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஓவராலாக டே டைம் ஃப்ரேம்லேயும் சரி, வீக்லி டைம் ஃப்ரேம்லேயும் சரி ஒரு கிளியரான ஒரு புல்லிஷ் அப்ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு அப்ட்ரெண்டில் இருக்கிறதுனால நம்ம 4 ஹவர்லேயுமே நம்ம வந்து 4 ஹவர் பயாஸ் வந்து எடுத்துக்கலாம். ரைட்டா? ரைட். அதன் மார்க்கெட் பொறுத்தளவுக்கும் சரி, நம்ம வாலடைல் அப்படிங்கிறது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் ஃப்ரைடே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4450க்கு மேலே பிரேக் கொடுத்ததுமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 20 பிப் 30 பிப் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு மூவ்மெண்ட் ஆயிருந்துச்சு. நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து நமக்கு நியூஸஸுமே இருந்தது. ஸோ நியூஸஸை பேஸ் பண்ணி இல்லை, அது நியூட்ரலாக நிறைய நியூஸஸ் வந்திருந்ததுனால மார்க்கெட் அதோட ட்ரெண்டை பேஸ் பண்ணி அப்படி கிளியராக மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து என்எஃப்பி இருந்துச்சு. ஸோ நெகட்டிவாக வந்து இருந்துச்சு, பாசிட்டிவாக வந்து இருந்துச்சு. ஸோ ரெண்டையும் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நியூட்ரலாக இருந்ததுனால மார்க்கெட் அதோட ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டா? ஸோ அப்போ நம்மளோட லாஸ்ட் வீக் லோவாக பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிளியராக ஒரு 4ஆம் தேதி அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிளியராக நமக்கு ஒரு 4356 இந்த ஜோனில் இருந்துச்சு. ஒரு கேப் அப் ஆச்சு. இது நம்மளோட லோ. அண்ட் தென் மார்க்கெட் ஹையாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 4517 ஃப்ரைடே ஒரு 9 மணி போல் வந்துருந்துச்சு. இது நம்மளோட லாஸ்ட் வீக் ஹை. ஸோ கிளியராக இதை வந்து மென்ஷன் பண்ணிடலாம். இது நம்மளோட லாஸ்ட் வீக் ஹை, இது லோ. இது நம்மளோட வீக்லி ஹை அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். வீக்லி ஹை இது ரெஃபரன்ஸ்க்காக தான் சொல்கிறேன். ஸோ ஏன்னா இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண மார்க்கெட், அதனால சொல்கிறேன். இது ஹை, இது நம்மளோட வீக்லி லோ. ஸோ மார்க்கெட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு 4355 4350 இந்த அளவுக்கு ஒரு பை ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 150 இல்லை, ஒரு 1500 பிப்ஸ் சம்திங், 100 200 ஆமாம், ஒரு 1500 பிப்ஸ் சம்திங் வந்து மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட லெவல்ஸ் பார்க்கலாம். ஹை லோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு லோவஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டாக ஒரு இந்த ஜோன் வரைக்கும் வரலாம் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா ஓவரால் அப்ட்ரெண்டில் இருக்கிறதுனால. ஸோ இது நமக்கு தேவையில்லை, நம்ம பார்த்துக்கலாம். ரைட். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் நம்மளோட லாஸ்ட் வீக் ஹை பார்த்துட்டோம். இதில் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. ஒரு டே டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா மார்க்கெட்டு ஒரு 4496 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ இது நம்மளோட பிரேக் பண்ண ஜோன், அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ பிரேக் த ரெசிஸ்டன்ஸ், அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்னவாகும், சப்போர்ட்டாக மாறும். அதை நெக்ஸ்ட் வந்து பிளாட் பண்ணிக்கலாம். இது வந்து டே டைம் ஃப்ரேமில். இதே 4 ஹவரில் பார்க்கும்போது மார்க்கெட் இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ வந்து வேறு எங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஒரு இடத்துல நம்ம பிரேக் அவுட் வாட்ச் பண்ண முடியுது. ஸோ லோவராக பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு பிரேக் அவுட் இருக்குது 4380. ஸோ இதெல்லாம் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ண ஜோன். ரைட்டா? ரைட். ஸோ இப்போது கிளியராக நம்மளோட வீக்லி ஹை பார்த்தாச்சும், லோ பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். ஸோ நமக்கு பிரேக் அவுட் பண்ண ஜோன் எங்கே, 4498. அப்போ இது நம்மளோட சப்போர்ட் S1. அதை கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். சப்போர்ட் S1. ஸோ மார்க்கெட் அந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே போகும் பட்சத்தில் நமக்கு அடுத்தபடி எங்கே போகும்னா ஒரு நியூஸ் டைமில் பார்த்தோன்னா ஒரு 4460 58 அப்படிங்கிற ஜோன் போயிருந்துச்சு. அங்கே நான் பொசிஷன்ஸும் வச்சுருந்தேன். ஸோ அதனால் கிளியராக வெளியே தெரியுது. இது நம்மளோட சப்போர்ட் S2. ரைட். ஸோ அப்போ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, முதல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4517. இது வந்து டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் தான், ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. இது நம்மளோட இன்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ், இது வேலிட் கிடையாது.
ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே போகும் பட்சத்தில் நமக்கு அடுத்தபடியாக 4549 இது நம்மளோட ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. ரைட். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஹையாக போச்சு அப்படின்னா 4542 முதல் ஸ்டாப் இருக்கும். இந்த ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஃபர்தர் ஹை போகும். ஸோ அந்த லோவில் பார்க்கும்போது 4498 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸாக இருக்கும். அதை பிரேக் பண்ணி கீழே போகும் பட்சத்தில் மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு 4458 அப்படிங்கிற ஜோன் போகும். ரைட்டா? ஸோ அப்போ ஃபர்தராக இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ வந்து ஓவரால் ப்ரொஜெக்ஷனும் பை அப்படிங்கிறதுனால நம்மளோட வீக்லி லோ, வீக்லி அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரைட்டா? ரைட். ஸோ அப்போது நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. நம்மளோட சப்போர்ட் 1, இது நம்மளோட சப்போர்ட் 2. சப்போர்ட் 1, சப்போர்ட் ட்ரா பண்ணியாச்சு, ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. அண்ட் தென் வீக்லி ஹைவே நமக்கு தேவையில்லை, ஒரு ஷோ பண்ணுறதா உங்களுக்கு வந்து நான் ட்ரா பண்ணியிருந்தேன். ரைட். ஸோ அப்போது ஓவரால் ட்ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன ட்ரெண்டில் இருக்குது? நான் ப்ரெசென்ட்டாக வந்து 2 டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயும் சரி, வீக்லி டைம் ஃப்ரேம்லேயும் சரி. இனிஷியலாக நம்மளோட 4 ஹவர் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி நம்மளோட அனலைசிஸை பண்ண போகிறோம். ஒரு பேரலல் சேனல் எடுத்துக்கிறேன். ஸோ லோவாக பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிளியராக ஒரு 4226 நம்மளோட ட்ரெண்ட் லைனை வந்து கனெக்ட் பண்ணி வருது. கரெக்டாக? ஸோ இது வந்து நம்மளோட லோவர் ட்ரெண்ட் லைன். அப்போ அதுக்கு ஈக்குவலாக நம்மளோட அப்பர் ட்ரெண்ட் லைனை வந்து கிளியராக அந்த இடத்துல ட்ரா பண்ணுறோம். ரைட்டாக? ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட 4 ஹவர் பேரல் அப் ட்ரெண்ட் சேனல். 4 ஹவர் அப் ட்ரெண்ட் பேரல் சேனல். ரைட்டா? ஸோ இதுதான் நம்மளோட 4 ஹவர் சேனல். ஸோ மார்க்கெட் இந்த இதில் பார்க்கும்போது கிளியராக பாருங்கள், ஒரு லோ வைக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட ஹை இந்த இடத்துல வைக்குது. ஸோ மியூச்சுவலாக நம்மளோட இன்னொரு பேரலல் சேனல் ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி ஒரு லோ வைக்குது. ஃபர்தராக மார்க்கெட் இந்த இடத்துல என்ன ஆகும்? ட்ரெண்ட் லைனை பே பண்ணி ஹையாக ஒரு ஹை வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 4580. இது ஒர்க் அவுட் எப்படி ஆகும்? இந்த இடத்துக்கு போகும், பட் எங்கெல்லாம் வந்துட்டு போகும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ப்ரொஜெக்ஷன் என்ன? அதோட பாத்வே என்ன? லோ, ஹை, லோ, ஒரு ஹை ஆகிட்டு ஃபர்தர் லோ வந்துட்டு என்ன ஆகும்? ஒரு ஹை போகும். ஸோ அப்போ இதுதான் நம்மளோட பேரலல் சேனல். கரெக்டாக? ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு ஹை போயிட்டு ஒரு லோ வந்துட்டு அகைன் ஒரு பை ஆகும். ஸோ அப்போ இன்பிட்வீன் கேப் இங்கேருந்தே பை ஆகிடுமா இல்லைன்னு கேட்டிங்கன்னா அதுதான் நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பார்க்குற முடியும் XAUSD/கோல்டோட வீக்லி பை ப்ரொஜெக்ஷன் டேட் பார்த்தோம் அப்படின்னா 11/01/26. ஸோ அதை கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். ரைட்டா? ரைட். இப்போது இது நம்ம படிக்கிறதுக்காக போட்டிருந்தோம், இது ரிமூவ் பண்ணியாச்சு. ரைட். ஸோ இப்போது இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில். ரைட். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? பிரேக் ஒரு ஜோனை பண்ணியிருக்கு. பிரேக் த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அப்போது இது நம்மளோட சப்போர்ட் ஜோன், சப்போர்ட் S1. கரெக்டாக? இன்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருந்துச்சு, அதை ட்ரா பண்ணிடுறேன். ரெசிஸ்டன்ஸ் இன்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. ஓகேவா? ரைட். ஸோ அப்போது மார்க்கெட்டோட ப்ரொஜெக்ஷன் வந்து கிளியராக பை. இந்த இடத்துல இருந்தே பை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு இந்த இடத்துலேருந்து ஒரு லைட்டாக ஃபால் ஆகி இங்கேருந்து பை ஆகும். 4496 நமக்கு கிளியராக ஒரு பை எதிர்பார்க்கலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஸ்விங் லோவாக 4458 வச்சுக்கலாம். என்ன ரீசன் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக ஷோ பண்ணுறேன். அப்போ நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸ் என்ன? 4500 முதல் டார்கெட் ப்ரைஸாக லாஸ்ட் வீக்கோட ஹையாக 4518 அப்படிங்கிறது நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸ். ஸோ ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4543 அப்படிங்கிறது நம்மளோட ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ்.
ஸோ 3வதா இந்த ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில இந்த ஜோன் போச்சு அப்படின்னா கண்டிப்பா அங்கேருந்து ஒரு ஃபால் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம யோசிக்க போறது கிடையாது. இதுவரைக்கும் நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸ். 4 ஹவர்ல மார்க்கெட் இந்த மாரி தான் ப்ரொஜெக்ஷன் ஆகும். கிளியரா பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஒரு ஸ்லைட்டா ஒரு ஃபால் ஆகி 4496 வந்ததும் நமக்கு ஹையா ஒரு 4543லேருந்து 50 அப்படிங்கிறது நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸ். ஸோ அப்போ நம்மளோட விக் அதாவது டார்கெட் ப்ரைஸ் கலெக்ட் பண்ணிட்டு உடனே வர்ற ஜோன் வந்து இந்த ஜோன். இந்த ஜோன் போச்சு அப்படின்னா, நம்ம டார்கெட் ப்ரைஸ் வந்து உடனே கலெக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல டச் ஆகி ஃபால் ஆகும். ரைட்டா? இது நம்மளோட 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் அனலைசிஸ். சரியா? அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? 4 ஹவரில் இங்கேருந்து ஸ்லைட்டா ஒரு ஃபால் ஆகி ஒரு பை ஆகும். ஸோ இந்த இடத்துக்கு போனது என்ன சொல்லியிருக்கேன்? ஃபால் ஆகும்னு சொல்லியிருக்கேன்னா, எங்கே வரைக்கும் ஃபால் ஆகும்? நம்மளோட ட்ரெண்ட் லைனுக்கு கிட்ட இங்கே வரைக்கும் வந்துட்டு அகைன் ஒரு டேக் ஆஃப் ஆகும். ஸோ டேக் ஆஃப் வந்து இது வரைக்கும் தான் ஆகும் அப்படிங்கிறத நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட டே டைம் ஃப்ரேமில் அனலைசிஸ் பண்ண போகிறோம். 4 ஹவரில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, டார்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோமா? டே டைம் ஃப்ரேமில் நம்ம அனலைசிஸ் பார்க்க போகிறோம். டே டைம் ஃப்ரேமுக்கு நம்மளோட ட்ரெண்ட் லைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ண வேண்டாம், இருக்கட்டும். இதே மாதிரி வச்சுக்கலாம். ரைட். இது நம்மளோட 4 ஹவர். டே டைம் ஃப்ரேமில் நம்ம அனலைசிஸ் பண்ணும்போது ரைட். ஸோ இந்த மாதிரி இருக்கு நமக்கு சார்ட்ஸ் எல்லாமே. ஸோ லோவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கிளியரா நான் 3929 வந்து நமக்கு வந்து பேரல் ஒரு அப் ட்ரெண்ட் சேனலில் இருக்குது. ரைட். இது நம்மளோட பேரல் அப் ட்ரெண்ட் லைன். கரெக்டா? ஸோ அப்போது டே டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டு இங்கேருந்து பிரேக் ஆகி எங்கே வரைக்கும் ஒரு டே ஹை போகும்போது 4626 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. அப்போ இது நம்மளோட அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ். ரைட். ஸோ இப்போ நம்மளோட ப்ரொஜெக்ஷனை வந்து டே 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். ரைட். இப்போ நம்ம ஒரு 4 ஹவர் டைமில் பார்க்கும்போது மார்க்கெட்டோட டார்கெட் ப்ரைஸ் எங்கே இருக்குது? இங்கேருந்து லாங் போகும்போது இந்த இடத்துல வரைக்கும் டார்கெட் ப்ரைஸ் இருக்குது. இப்போ ஸ்டாப் லாஸ் எங்கே? 4450. ஸோ அப்போ இதோட ப்ரொஜெக்ஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து கிளியராக ஃபால் ஆகி இங்கே போகும். இங்கே போகிறது முதல் டார்கெட் ப்ரைஸ் ரீச் ஆகிட்டு ஒரு 4 ஹவர் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். ரைட். ஸோ அப்போது 4 ஹவரில் பார்க்கும்போது மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஸ்லைட்டாக ஒரு ஃபால் ஆகி நம்மளோட ஆல் டைம் ஹைக்கு போகும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துக்கு நம்மளோட ஆல் டைம் ஹைக்கு 4543 அப்படிங்கிற ஜோன் போகும். இந்த ஜோன் போனதுமே அங்கேருந்து என்ன ஆகும்? ஒரு ஃபால் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா இங்கே நம்மளோட சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அவாய்ட் பண்ணி ஃபால் ஆகும். ஸோ கிளியராக இந்த ஜோன் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து மார்க்கெட் நல்லா ஒரு டேக் ஆஃப் ஆகி முதல் டார்கெட் ப்ரைஸாக 4634 லாங் டேர்மில் லேட்டராக பார்த்தோம் அப்படின்னா 4665 அப்படிங்கிற ஜோன் போகிறதுக்கும் ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நம்மளோட டே டைம் ஃப்ரேம்லேயும் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயும் அனலைசிஸ். கரெக்டாக? ரைட். ஸோ அப்போது ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்தாச்சு. டார்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்தாச்சு. இப்போது டே டைம் ஃப்ரேமில் என்னென்ன ரீசனால் பை ஆக போகுது அப்படிங்கிற காரணங்களை வந்து தெளிவாக சொல்கிறேன். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். கிளியராக உங்களுக்கு 1 செகண்ட் ட்ரா பண்ணுறேன். கரெக்டாக? ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு லோவில் இருந்து ஒரு ஹை பேரலல் சேனல். கரெக்டாக? இது நம்மளோட பேரலல் சேனல். ரைட். 1 நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஒன் மேஜராக பார்த்தோம்னா 4550 லாஸ்ட் வீக் லோ ஹை.
அண்ட் தென் 2வது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 4500 லாஸ்ட் வீக் ஃப்ரைடே பிரேக் அவுட் பண்ண ஜோனு. அதுக்கு லோவாக பார்க்கும்போது 4450 அந்த நியூஸ் டைமுக்கு முன்னாடி க்ளோசிங் மேலே வச்சுருந்த ஏரியா. அண்ட் தென் நம்மளோட லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4233 ரைட். அப்போ நம்மளோட ப்ரொஜெக்ஷன் வந்து கிளியராக லாங் போகிறோம். லாங் போகிறதுக்கு முன்னாடி கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். இது நம்மளோட சப்போர்ட் S1. அண்ட் தென் இது நம்மளோட சப்போர்ட் S2. அண்ட் தென் இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R1. அண்ட் தென் இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R2. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R2 ரைட். அப்போ நம்ம பார்த்து ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கிளியராக இந்த ஜோனில் வந்து பை, முதல் டார்கெட் ப்ரைஸு, 2வது டார்கெட் ப்ரைஸு, ஸ்டாப் லாஸ் வந்து அதோட ரெசிஸ்டன்ஸ் லோ. அண்ட் தென் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து கிளியராக ஒரு சேனல் இருக்குது. இந்த 4 ஹவர் சேனலு ஒரு அப்ட்ரெண்ட் லைன் சேனல் ரைட். இது அப்ட்ரெண்ட் சேனலு. அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இந்த இடத்துல இருந்து ஸ்லைட்டாக ஒரு ஃபால் ஆகி இந்த இது ஸ்லைட்டாக ஒரு ஃபால் ஆகி முதல் டார்கெட் ப்ரைஸ் இங்கே டச் பண்ணிவிட்டு 2வது ஃபால் ஆகி ஒரு 4505 அப்படிங்கிற சொன்ன வந்துட்டு ஃபர்தராக ஒரு பை. இது டே டைம் ஃப்ரேமில் ஓகேவா. XAUSD /gold வீக்லி பை ப்ரொஜெக்ஷன் டேட் பார்த்தோம்னா 11/01/25. அதான் இப்போ வந்து என்ன ரீசனால் மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பையிங் மொமெண்டத்தை கேண்டில் பார்க்க முடியுது. பையிங் மொமெண்டம். ஸோ ஃபஸ்ட் ரீசன் புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் ரைட்டா. அண்ட் தென் 2வது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிளியராக ஒரு புல்லிஷ் ஹேமர் அப்படிங்கிறது விழுந்திருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா புல்லிஷ் பின் பார் கூட வச்சுக்கலாம். இந்த கேண்டில் புல்லிஷ் பின் பார். நம்மளோட புல்லிஷ் பின் பார் விழுந்திருக்கு. 2வது புல்லிஷ் பின் பார். இது வந்து 2வது ரீசன் ஃபார் பை. இது பை ரீசன் ஃபார் பை. ஸோ ரைட்டா. அப்போ கிளியராக மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ண ஜோனை இந்த இடத்துல புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் வந்துச்சுன்னா என்னென்ன பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக அதோட டைரக்ஷன் வந்து அடுத்தடுத்து பையில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் விழுந்திருக்கு. அடுத்து ஃபர்தராக ஒரு பை தான் ஆகும். ஸோ இது வந்து முதல் ரீசன். 2வது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா புல்லிஷ் பின் பார். ஒரு புல்லிஷ் பின் பார் கேண்டில் விழுந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா புல்லிஷ் பின் பார் இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு புல்லிஷ் பின் பார்னால் என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து செல்லர்ஸ் நல்லா டாமினேட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அதாவது மார்க்கெட் வந்து ஒரு செல்லர்ஸ் கண்ட்ரோலில் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இந்த இடத்துல பையர்ஸோட டிமாண்ட் அதிகமாகி அந்த ஓவரால் வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருந்த மார்க்கெட்டை பையிங் ப்ரெஷரை கொண்டு போகிறது தான் நம்ம வந்து புல்லிஷ் பின் பார். ஸோ அப்போ மார்க்கெட்டில் வந்து பையர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது வந்து நமக்கு 2வது ரீசன். அந்த 3வது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட
ஜோன் என்ன பண்ணியிருக்கு? கிளியராக ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. பிரேக் த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இங்கே. பிரேக் ரெசிஸ்டன்ஸ், break resistance and retest. retest ஆகும் இங்கே. break resistance and then retest. இங்கே வந்து நம்மளோட மூணாவது ரீசன். support retest. retest. இது வந்து நமக்கு மூணாவது ரீசன். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சிங்கிளில் பார்த்தாச்சு, டபுளில் பார்த்தாச்சு. ட்ரிபிளில் பார்க்கும்போதும் நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதையும் கிளியராக பார்க்கலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோனு, ரெசிஸ்டன்ஸ் R1 and TP. இது டார்கெட் ப்ரைஸ் ஒன்று டார்கெட் ப்ரைஸ் 2. டார்கெட் ப்ரைஸ் 2. ரைட்டா? ரைட். நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம்? சிங்கிளில் பார்த்தாச்சு, டபுளில் பார்த்தாச்சு, ட்ரிபிளில் பார்க்க போகிறோம். ட்ரிபிளில் பார்க்கும்போது கிளியராக தெரியும் நிறைய பேருக்கு இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எனக்கு கிளியராக தெரியுது. ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா என்னாகும் அப்படிங்கிறதையும் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 1 2 3 மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன். ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து ஒரு எண்ட் ஆஃப் த டவுன் ட்ரெண்டில் வந்து டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணோம். பட் நமக்கு ஒரு அப் ட்ரெண்டில் கிடச்சதுனால இன்னும் ஈவன் நமக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக ட்ரிபிளில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் கிடச்சனால ஃபர்தராக மார்க்கெட் இந்த இருந்து ஒரு பை ஆகும். அதையும் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். மூணாவது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன். மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ரைட்டா? இது நம்மளோட மூணாவது ரீசன். ரைட்டா? ரைட். ஓகே, அதை மென்ஷன் பண்ணியாச்சு. ரைட். ஸோ இப்போது கேண்டில்ஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து பை ஆகும் அப்படிங்கிற சொல்லிட்டோம். ஓவராலாக 4 hour டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டில் இருக்குது, டே டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஒரு புல்லிஷ் மொமெண்டம் ஃபஸ்ட்டு, லேட்டராக பார்த்தோம் அப்படின்னா ஒரு புல்லிஷ் பின்பாரு. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் நம்ம பிரேக் அவுட் பண்ண ஜோன் 4490 அப்படிங்கிற ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அகைன் ஒரு டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ ரைட், மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு போயிடும். இந்த இடத்துக்கு போயிட்டு மார்க்கெட் ஃபர்தராக ஏன் செல் ஆக போகுது அப்படின்னா இங்கே நம்மளோட டபுள் டாப் ஃபார்ம் ஆகும். அதான் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை இருக்குது. டபுள் டாப் அண்ட் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை. டபுள் டாப் அண்ட் ப்ரீவியஸ் ATH. ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை இருக்கிறதுனால இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன ஆகும்? மார்க்கெட் கண்டிப்பாக தட்டி விழும்போது நம்மளோட ட்ரெண்ட் லைன் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 4510 இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் ஒரு விக் விட்டுட்டு இந்த ஒரு ஜோன் பிரேக் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்களா, இதையும் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு ஹை ஆகும். சரிங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன ரீசனால கிளியராக ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. அதனால் நம்மளோட ஃபேர் வேல்யூ கேப் பார்த்தோம் அப்படின்னா கிளியராக அதையும் யூஸ் பண்ணி காமிச்சிடுறேன். நமக்கு ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஒரு 4 hour டைம் ஃப்ரேமில் 4424 இருக்குது. ஸோ டே டைம் ஃப்ரேமில் 4 hourல பார்க்கும்போது
நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸில் வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஜோனுக்கு கீழே போகும்போது ஃபர்தராக ஒரு ஃபால் ஆயிரும். ஸோ 1 ஹவர் டைமில் பார்க்கும்போது நமக்கு ஷார்ப்பாக ஒரு என்ன சொல்கிறது 4000 ஆ இந்த இடத்துல பார்த்தோம்னா 4472 அப்படிங்கிற ஜோனில் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடியே நமக்கு ட்ரெண்ட் லைன் எல்லாமே இருக்கிறதுனால ஃபர்தராக அந்த அளவுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஸோ கோல்டு பொறுத்தளவுக்கு நல்லாவே ஒரு டேக் ஆஃப் ஆக போகுது இந்த ஜோன்ல இருந்து. கரெக்ட்டா? ஸோ டெக்னிக்கலா வந்து சிங்கிள், டபுள், ட்ரிபிள்ல பார்த்தாச்சு. சார்ட் பேட்டர்ன் பார்த்தாச்சு. அதனால இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படிங்கிறதையுமே கிளியரா நம்ம வந்து இப்போ ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து வாட்ச் பண்ண போறோம். ஷோ பண்ண போறேன். ஆ ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட நெக் லைன் ஜோன். கரெக்ட்டா இதுதான் நம்மளோட நெக் லைன் ஜோனு. இது நம்மளோட 4 ஹவர்ல நெக் லைன் ஜோன். 4 ஹவர்ல நெக் லைன் ஜோன். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது, நமக்கு ஒரு பக்காவா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ ஹைல இருந்து ஒரு லோ. கரெக்ட்டா? இந்த இடத்துல. ஒரு ஹைல இருந்து ஒரு கிளியரா ஒரு லோ எடுத்துக்கிறோம். ரைட். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மார்க்கெட்டோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவா தெரியுது. ஒரு சார்ட் பேட்டர்ன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது, அதோட மூவ்மெண்ட்ஸ் எது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே. மார்க்கெட்ட பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா, மேல வந்து நம்ம கிளியரா ஒரு நெக் லைன் இருக்கும். ஸோ இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நம்மளோட நெக் லைனு. ஸோ மறுபடியும் லோல இருந்து ஒரு ஹை வந்து நம்மளோட நெக் லைன் டச் பண்ணி ஒரு ஃபால் ஆகும். அகைன் நெக் லைன் டச் பண்ணி 2 டைம் டச் பண்ணிட்டு 3 டைம் பிரேக் அவுட் குடுக்கும். ஸோ அப்போ சேம் அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. கிளியரா பார்த்தோம் அப்படின்னா ரைட். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நம்மளோட முதல் நெக் லைன் டச் பண்ணிட்டு ஒரு ஃபால் ஆகி அகைன் நெக் லைனை பிரேக் அவுட் குடுத்துருக்கு. பிரேக் அவுட் பண்ணது லைட்டா ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஃபர்தரா வந்து ஒரு பை ஆகும். ஸோ அப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கிளியரா நமக்கு இந்த இடத்துல ஒபே எல்லாமே கிடைச்சிருக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா 1 அண்ட் தென் இங்க 2 அண்ட் தென் ஒரு 3 4வது பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஜோன பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ற ஜோன் இங்க. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் டாப் இல்ல. ஏன்னா பிரேக் அவுட் பண்ணி மேல குடுத்து பார்த்தீங்களா? இந்த ஜோன ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஃபர்தரா ஒரு டேக் ஆஃப் ஆறதுக்கான மூவ்மெண்ட்ஸ் நம்மளுக்கு கிளியரா குடுத்துருக்கு. ஸோ அப்போ நம்மளோட அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் படி பேஸ் பண்ணி பார்க்கும்போதும், நமக்கு மார்க்கெட் கிளியரா ஒரு நல்ல ஒரு பை ப்ரொஜெக்ஷன் குடுத்துருக்கு. ஸோ ஓவராலா மார்க்கெட் பொறுத்தளவுக்கு நல்லாவே ஒரு பை ஆகுறதுக்கு கொஞ்சம் இல்ல, ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஸோ அத வந்து கிளியரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து டெக்னிக்கல பொறுத்தளவுக்கு. ஸோ டெக்னிக்கலா பொறுத்தளவுக்கு நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன்லயும் லைட்டா சொல்லியிருக்கேன். அந்த எஸ்எம்சில வந்து நம்மளோட ஃபேர் வேல்யூ கேப்புமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது ஒண்ணும் இஷ்யூ இல்ல. இந்த இருக்கு பாத்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப். எஃப்இஜி கேப் இருக்குங்க. எஃப்இஜி. ஃபேர் வேல்யூ கேப்புமே நமக்கு இந்த இடத்துல கிளியரா இருக்கு. ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து ஒரு லோல இருந்து ஒரு ஹை ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் 4853 அந்த ஜோன்ல லைட்டா ரீடெஸ்ட் பண்ணிட்டு 4807 வந்துட்டு ஒரு நியூ ஆல் டைம் ஹையா 4645 அப்படிங்கிற ஜோனுக்கு போக போகுது. ரைட்டா? இது வந்து டெக்னிக்கலா என்னென்ன ரீசன்னால வந்து மார்க்கெட் ஒரு பை ஆகும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச மாரி சொல்லியிருக்கேன். அதனால லேட்டரா 2வது பார்க்கும்போது நமக்கு ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது நமக்கு வந்து வார் இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த 2வது பார்த்தோம் அப்படின்னா, நியூஸஸுமே நெறையா இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல் ரிலேட்டடா நியூஸஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி அப்படிங்கிறத நீங்க வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்கமிங் டேஸ்ல என்னென்ன அடுத்த வாரத்தில என்ன இருக்கு, அடுத்த மாசத்தில என்ன இருக்கு அப்படின்னு கூட பார்த்துக்கலாம். அண்ட் தென் மண்டே பார்த்தோம் அப்படின்னா 10 இயர் பாண்ட் ஆக்ஷன் இருக்கு. ஸோ டிஎக்ஸ்ஐ வந்து பாண்ட் ஆக்ஷன் வந்து லோ ஆச்சு அப்படின்னா, கோல்டு வந்து நல்லா ஒரு பை ஆகும். ஸோ மண்டே பொறுத்தளவுக்கு நைட்டு தான். அதனால மண்டே வந்து நார்மலா தான் இருக்கும். டியூஸ்டே பார்த்தோம் அப்படின்னா, கோர் சிபிஐ நியூஸஸ் இருக்கு. ஆகும். அதனால வெட்னஸ்டேவும் கோர் பிபிஐ இருக்கு. அதுலயுமே ரொம்ப இம்பாக்ட் ஆகும். தேர்ஸ்டே பார்த்தோம் அப்படின்னா, அன்எம்ப்ளாய்மென்ட் கிளைம்ஸுமே இருக்கு. ஸோ ஓவராலா நெக்ஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா, பயங்கரமான நியூஸஸ் இருக்கு. அண்ட் தென் ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது, இன்னும் கொஞ்சம் நியூஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது, ஃபண்டமெண்டல் வார் இஷ்யூஸ். யுஎஸ்ஏ வார் இஷ்யூஸ்.
ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட நியூஸஸ்லாம் எக்கச்சக்கம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. வீடியோஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ரைட் நான் YouTubeல ஷோ பண்றேன். ஸோ வார் வந்து நெறைய இந்த ட்ரம்ப் வந்து வெனிசுலா வந்து கேப்சர் பண்ணியிருந்தாரு. 2வது வந்து இஸ்ரேல். ஸோ நம்ம நியூஸ் எடுத்து பார்த்தாலே, அதாவது ட்ரம்ப் திட்டவட்டத்தை மறுத்த தொழிலதிபர்கள். ஸோ வந்து USA. ட்ரம்ப்ன்னு போட்டாலே நமக்கு வந்துரும். எல்லா டேட்டாவும். ரைட். ஸோ பார்த்தோம் அப்படின்னா, நெறைய கண்ட்ரீஸ் கூட ஈரான் கூட ஃபைட்டு, ரஷ்யா கூட ஃபைட்டு, சைனா கூட ஃபைட்டு. டைரக்ட்டா வந்து வார் மட்டும் தான் டிக்ளேர் பண்ணலையே தவிர, மத்தபடி ஒரு நாட்ட என்னென்ன உழுக்க முடியுமோ, எவ்வளோ த்ரெட்டன் பண்ண முடியுமோ, அது அப்படிங்கிறத வந்து முழுக்க முழுக்க வந்து ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இத பேஸ் பண்ணி கண்டிப்பா வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இன்கிரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் வார் பேசிஸ் வர்றதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் மிரட்டி விட்டுட்டு இருக்காப்ல. அண்ட் தென் சைனாவ பார்த்தோம் அப்படின்னா, "நீ என்ன தொடவே முடியாது" அப்படிங்கிற மாரி அவருமே ஒரு மிசைல லான்ச் பண்ணி ஒரு சோதனை மாரி பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, ட்ரம்ப் இருக்கிறதுனால நெறையவே வந்து வார் இஷ்யூஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்கிறதுனால கோல்டோட டிமாண்ட் இன்கிரீஸ் ஆறதுனால, கோல்டோட பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகி போயிட்டே இருக்கு. அட் த சேம் டைம் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம யுஎஸ் பாண்ட் ஆக்ஷனோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும். அண்ட் தென் யுஎஸ்டி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா, வீக்கா இருக்கா அப்படிங்கிறத ஒரு கோரிலேஷனுக்காகவும் நம்ம வந்து மெயினா பார்த்துக்கணும். அண்ட் தென் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, டெக்னிக்கலாவும் சரி, ஃபண்டமெண்டலாவும் சரி, கோல்டு வந்து புல்லிஷ் ஆகுறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. அது தெளிவாவே சொல்லிட்டேன். ஸோ ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜர் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெளிவா இன்னொரு முறை சொல்றேன். மார்க்கெட் போல போட்டு 4492 ஒரு பை ஆகி 4550 அந்த சொல்ல வந்து ஒரு ஃபால் ஆகி 4500 அப்படிங்கிற ஜோன் வந்ததுமே நமக்கு அங்க வந்து ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும். பிரேக் அவுட் பண்ண சொல்ல ரீடெஸ்ட் பண்ணிட்டு ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணி அந்த இடத்துல வந்து டைரக்ட்டா ஒரு ஆல் டைம் ஹை போகுது. ஸோ அண்ட் தென் இதோட டெப்த் அப்டேட் நெக்ஸ்ட் வீக் அதுக்கு அடுத்த வாரம் என்னலாம் ஆகும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட இயர்லி வீடியோ பார்த்துக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓவராலா இந்த மாரி அப்டேட்ஸ், இந்த மாரி அடுத்த ஒரு நல்ல தகவல், அடுத்த ஒரு நல்ல ஒரு அனலைசிஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம். ஸோ நீங்க எனக்கு ஷேர் பண்ணணும், நம்ம கம்யூனிட்டி குரோத் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம ஷேர் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.